உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு விஷயங்களை பேசுகிறதுக்காக தான் இந்த காணொளி. அதாவது கீழச்சேவல் மணிகண்டன் அவர்களோட போராட்டம், களப்போராட்டம் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும், திருநெல்வேலி திம்மராஜபுரம் அருகே உள்ள கோட்டூர் கிராமத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நம்ம மக்கள் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது போலியோ பிசிஆர் வழக்கு கொடுத்துட்டாங்க, அதில் சம்மந்தப்பட்ட எதிர்த்தரப்பினரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி, இந்த இரண்டு சம்பவங்களோட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த காணொலி. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது நம்ம பதிவிடுறோம், அது முடிஞ்சதுக்கப்புறமும் அது சம்மந்தமாக என்ன நடந்துச்சுங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. அதன் அடிப்படையில் நம்ம கீழச்சேவலில் மணிகண்டனோட அந்த இறப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே உள்ள பொதுமக்கள் தன்னெழுச்சியாக இப்போ போராடிட்டு வராங்க. ஏன்னா 1-2 தலைவர்கள் தான் தற்போதைக்கு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. வேறு யாரும் இதுவரைக்கும் களத்துக்கும் போகலை, எந்த விதமான கண்டன அறிக்கைகள் கூட விடலை. இருந்தாலும் அங்கே உள்ள பொதுமக்கள் தன்னெழுச்சியாக தங்களுக்கான கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு வலியுறுத்திட்டு வராங்க. சம்பவம் நடந்து இன்னையோட கிட்டத்தட்ட 48 மணி நேரத்தை கடந்துருச்சு. இன்று மதியம் அங்கே அதிகாரிகளோட, அதாவது திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா சிலம்பரசன் அவர்களோட அங்கே உள்ள பொதுமக்களும் அங்கே இருந்த தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போது வழக்கம் போல் நாங்கள் 3 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறோம். கோர்ட்டில் தண்டனை கொடுக்கும்போது ஒரு 6 மாதத்துக்குள்ள 3 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறோம். ஈமச்சடங்குக்காக உடனடியாக ஒரு 50,000 ரூபா கொடுக்குறோம். அது போக பட்டா லேண்டு கொடுக்குறோம், இலவச வீட்டுக்கு நாங்கள் உடனடியாக ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கைகள் தான் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகள்லையும் சொன்னீங்க, ஆனால் எதுவுமே நிறைவேறலை. அதனால் இந்த கோரிக்கைகளை நம்ம காவல்துறையோட கோரிக்கைகள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் மாவட்ட நிர்வாகம் இல்லை அரசு அதிகாரிகள் மற்ற நிர்வாகத்துறையில் உள்ள அதிகாரிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னதன் பேரில் சேரன் மகாதேவியோட உதவி ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. இன்றைக்கி அரசு அலுவலகம் விடுமுறையாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் மக்களோட குறைகளை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அப்போ மக்கள் அந்த இறந்த மணிகண்டன் அவர்களுடைய மனைவிக்கு அரசு வேலை கண்டிப்பான முறையில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் கண்டிப்பான முறையில் வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் இப்போதைக்கு உடலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட கண்காணிப்பாளரும் போலீஸ் தரப்புலேருந்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஒரு சில குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டியிருக்குது. 3 குற்றவாளிகள் சரணடைஞ்சிருக்காங்க, இன்னும் ஒரு சில குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டியிருக்குது. உங்கள் பக்கமாக நாங்கள் போலீஸ் ஃபோர்ஸை போட்டோன்னா அவங்கள தேடுறதில் எங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அதனால் நீங்கள் உடலை வாங்கிக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது மக்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் உடலை வாங்கிட்டால் எங்களுக்கான கோரிக்கைகள் எந்த இடத்துலையுமே நிறைவேறாது, அதனால் இப்போதைக்கு நாங்கள் கோரிக்கைகள் உங்களால் செய்யக்கூடிய கோரிக்கைகள் தான் வைக்கிறோம், அதனால் அதை பண்ணுங்கன்னு சொன்னதுனால அவங்க வேலையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, நாங்கள் வேலையை கொடுக்குறோம் நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் நடக்காது. அதனால் அதாவது மணிகண்டன் அவர்களுடைய மனைவிக்கு அரசு வேலைக்கான ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் உடலை வாங்குவோம் அப்படின்னு பதில் தெரிவித்ததா தகவல். அப்போது அது இதுக்கு இடையில் மக்களும் பொறுத்து பார்த்துருந்து போராட்டம் பண்ணுறதுக்காக ரோட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்கள காவல்துறை தடுக்க முற்பட்ட போது ஒரு சின்ன தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்குது. அதில் ஒரு சிலரை வாகனங்களை ஏற்றி அங்கேயே இறக்கி விட்டுருக்குறாங்க. அப்போது நீங்கள் ரோட்டை மட்டும் மறிக்காதீங்க, நீங்கள் அங்கே கொஞ்சம் ஓரமாக இது பண்ணிக்கோங்க, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க அப்படின்னு காவல்துறை கேட்டுக்கொண்டதன் பேரில் பொதுமக்களும் அங்கேருந்து கலைஞ்சு போயிருக்கிறாங்க. இப்போது அரசு அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம இது சம்மந்தமாக உயரதிகாரிகள்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுபோக அரசு நிர்வாகத்திட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் நம்ம எந்த முடிவுனாலும் சொல்ல முடியும், நாங்களாக எதுவும் சொல்ல முடியாது. இது எங்களோட முடிவு மட்டும் இல்லை, இது அரசாங்கத்தோட முடிவும் இதில் இருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நாளைக்கு நாங்கள் திரும்பவும் உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொன்னதான் நமக்கு தகவல் களத்தில் இருந்து வருது. அப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கோட்டூரில், திருநெல்வேலி கோட்டூரில் இப்போ அங்கே உள்ள பொதுமக்கள் மாற்று சமூகத்தினர் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் இருக்குது. அது சம்மந்தமாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க தேவர் சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள். அப்போது நம்ம போகும்போது இன்ஸ்பெக்டர் சாரும் எஸ்ஐ சாரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க நாங்கள் கோரிக்கை நிறைவேற்றதும் போயிட்டாங்க போல். ஆனாலும் மக்கள் அவங்களோட உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிடலை. கொஞ்ச நேரத்தில் டிசி சார் திருநெல்வேலி டிசி சார் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க.
அப்போ நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில் குற்றவாளிகளை கைது பண்ணுறோம். உங்ககிட்டயாவது வீடியோ ஆதாரங்களில் அவங்க அந்த எதிர்த்தரப்பு மக்கள் வந்து உங்கள் ஊருக்குள்ள அசிங்கமாக பேசுனது நாங்கள் காவல்துறையினர்கிட்ட வீடியோ ஆதாரங்கள் இருக்குது, அதன் அடிப்படையில் நாங்கள் கண்டிப்பான முறையில் கைது பண்ணுறோன்னு சொல்லி டிசி சார் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, கடுமையான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக இது பண்ணுறோம், இதில் நீங்கள் எங்களை முழுமையாக நம்பலாம். அதோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. திருநெல்வேலியில் மேலப்பாளையத்தில் வந்து பெட்ரோல் குண்டு வீச்சு நடைபெற்றிருக்குது. அது போக வந்து நம்ம மேலப்பாளையத்தில் உங்களோட சொந்தக்காரர் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து இறந்துருக்காரு. அவரோட குற்றவாளிகளையும் நாங்கள் தேட வேண்டியிருக்குது. அதனால் நிறைய பணிகள் இருக்கிறதுனால நீங்கள் கலைஞ்சு போங்க. கண்டிப்பான முறையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிற 3 பேர் மேலேயும் கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னும் 2 பேர் வந்து பிடிக்க வேண்டியிருக்குது. அவங்களையும் கண்டிப்பாக நாங்கள் விரைவில் பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னதன் பேரில் அவங்களும் கலைஞ்சு போயிருக்கிறாங்க. 2 சம்பவங்கள்லையுமே வந்து காவல்துறை வந்து நமக்கு உறுதி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்பி இப்போதைக்கு மக்கள் வந்து பெரிய லெவலில் எந்த போராட்டங்களும் பண்ணலை. இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த 2 கேஸ்லேயும் இருக்கிற ஸ்டேட்டஸு. நன்றி.